யோசேப்புக்கு குழியில தள்ளி போட்டாங்க. யோசேப்பை குழியில தள்ளி போடுகிறார்கள், சிறைச்சாலையில தள்ளி விடுகிறார்கள். அப்பொழுது யோசேப்பு சொல்லும்போது சொப்பனம் நிறைவேறவில்லை. அப்ப ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்த வார்த்தை நிறைவேறவில்லை. வார்த்தை காரியம் வாய்க்கும்படியாக நடக்கவே இல்லை. 13 ஆண்டுகள் 17 இருந்து 13 ஆண்டுகள் ஒரே ஒரு தண்ணீரால புதைக்குழி, சிறையிருப்பு, சிறைவாசம், அடிமையான காரியம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை 13 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 30 வயது வரும்பொழுது கர்த்தர் யோசேப்பை முழு எகிப்துக்கு முழு ஆசீர்வாதமாக பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானாதிபதியாக ஒரு பிரதமர் லெவல்ல யோசேப்பை கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதிச்ச. ஆனா அந்த வார்த்தை யோசேப்பை புடமிட்டு கொண்டிருந்தது. அவன் ஜீவன் இரும்பு கம்பியில் அடைபட்டு சங்கீதத்துல வாசிக்கிறோம். அப்ப இங்க பார்க்கும்போது பிரியமானதுல அப்ப யோசேப்புடைய நினைவுகள் வேற விதமாக இருந்தது. யோசேப்புடைய நினைவுகள் கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தாரே, நிறைவேற்றவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு டைம் வரும் பொழுது கர்த்தர் யோசேப்பின் மேல் வைத்த அந்த நினைவை, அந்த யோசேப்பு மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த காரியத்தை வாய்க்கும்படி செய்தார். இந்த காலை வழியில உங்கள் நினைவுகள் உங்க நினைவுகள் டிஸ்ட்ரிக்ட் குறிச்சு தான் யோசிச்சுட்டு இருக்கு. உங்க நினைவுகள் ஸ்டேட்டை குறிச்சு யோசிச்சுட்டு இருக்கு. ஆனா தேவனுடைய நினைவுகள் உங்களை குறித்து இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் யோசித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டுதான் ஒரு புதிய படைப்பை உருவாக்க வேண்டும், உங்களை கொண்டுதான் புதிய புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா நீங்களும் என் காரியம் இது வரைக்கும் போதும்னு நினைச்சிருக்கீங்க. இல்ல நீ எலும்புங்க. பேசுறாள் தேபோராலே எலும்பு. தேபோரால் எலும்பு வரைக்கும்